கோடை பண்பலை 100.5 வானொலி ஒலிபரப்பில் மாற்றம் ஏன்? நேயர்கள் திகைப்பு. இது மகரந்த மலர்கள் வலையொலி. நான் கவிஞர் சே. ஜெயக்குமார். கொடைக்கானல் அகில இந்திய வானொலியினுடைய ஒலிபரப்பில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி முழுவதும் நீங்கள் கேட்டு மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவுசெய்து உடனடியாக மகரந்த மலர்கள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து காணுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். கொடைக்கானல் அகில இந்திய வானொலியினுடைய ஒலிபரப்பியின் திறன் மாறுபாடு அடைந்துள்ளது. இது ஏன், எப்படி, என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நம் அனைவருக்கும் தெரியும், கொடைக்கானலில் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் மழைவாழிடம், மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் அகில இந்திய வானொலி 100.5 மெகாஹெர்ட்ஸ் பண்பலையில் ஒலிபரப்பாகி வருகிறது. இந்த ஒலிபரப்பு சாதனை ஒலிபரப்பாக 24 மாவட்ட நேயர்களை சென்றடைகிறது. சற்றொப்ப 2.5 முதல் 3 கோடி நேயர்களை இந்த ஒலிபரப்பு சென்றடைகிறது. தொலைதூர மாவட்டங்களையும் அருகில் உள்ள கேரள, கர்நாடக மாவட்டங்களையும் கோடை பண்பலை 100.5 ஒலிபரப்பு எட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அண்மையில் ஒரு சிறிய மாற்றம் கொடைக்கானல் பண்பலை வானொலியில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது என்ன? 100.5 கோடை பண்பலை ஒலிபரப்பு ஆரம்பத்தில் 10 கிலோவாட் திறனில் ஒலிபரப்பாகி வருகிறது. தற்போது கோடை பண்பலை 100.5 பண்பலை ஒலிபரப்பு 5 கிலோவாட் திறனில் ஒலிபரப்புவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தொலைதூர மாவட்டங்களில் இந்த ஒலிபரப்பை கேட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, நான் வசிக்கின்ற சேலம் மாவட்டத்தில் 100.5 கோடை பண்பலை ஒலிபரப்பு சுத்தமாக எடுப்பதில்லை. தேனி மாவட்டத்திலும் எடுப்பதில்லை, தேனியிலும் ஒலிப்பதில்லை, அருப்புக்கோட்டையிலும் ஒலிப்பதில்லை என்றெல்லாம் நண்பர்கள் சொல்கிறார்கள். 24 மாவட்டங்களை எட்டிய கோடை பண்பலை 100.5 ஒலிபரப்பு இப்போது சரிபாதியாக ஒலிபரப்பு எட்டும் திறன் குறைந்து விட்டது. இதற்கு காரணம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒலிபரப்பியினுடைய திறன், ஒலிபரப்பு கோபுரத்தின் வழியாக ஒலிபரப்பப்படும் ஒலிபரப்பியின் திறன் 5 கிலோவாட்டாகத்தான் ஒலிபரப்பாகிறது என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஒலிபரப்பு திறன் குறைப்பு ஏன் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கிறது. மிக பரந்த ஒலிபரப்பு நிலையமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தின் ஒலிபரப்பு திறனை அதிரடியாக குறைத்தது ஏன் என்பது விளங்கவில்லை. பொதுவாக வானொலி நேயர்களுக்கு வானொலி நிலையம் நிகழ்ச்சியிலே ஒலிபரப்புகிறது, என்னென்ன நிகழ்ச்சியில் ஒலிபரப்புகிறது என்பதை தெரிவிக்கிறது. ஆனால் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எனப்படுகிற உள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப விளக்கங்களை அது தெரிவிப்பதே இல்லை. 100.5 10 கிலோவாட்டில் ஒலிபரப்பாகிறது என்று தான் நேரில் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 5 கிலோவாட்டில் தரம் குறைக்கப்பட்ட தகவல் நேயர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பல பகுதிகளில் அந்த ஒலிபரப்பு எட்டாமல் இருப்பது வேதனையான விஷயம். நேயர்கள் இதனால் திகைப்படைந்துள்ளனர். ஏன் ஒரு வானொலி நிலையம் தன்னுடைய நேயர்களுக்கு தன்னுடைய ஒலிபரப்பு திறனை ஏன் தெரிவிக்கக்கூடாது? எதற்காக இந்த ஒலிபரப்பு திறன் குறைக்கப்பட்டது என்ற தகவலை கோடை பண்பலை வானொலி நிலையம் நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கருதுகிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 100.5 ஒலிபரப்பாகி வருகிறது. சேலத்தில் ஏற்காட்டில் அஞ்சல் நிலையம் வாயிலாக 103.7 ஒலிபரப்பாகிறது. இப்போது இன்றைய நிலையில் 100.5 சேலம் மாவட்டத்தில் கோடை பண்பலை ஒலிப்பதில்லை, 103.7 ஒலிப்பதில்லை. ஏற்காட்டில் ஒரு டவரின் மூலம் 100.5 நிகழ்ச்சிகளை ஈர்த்து ஒலிபரப்பி வந்தது. கொடைக்கானலில் ஒலிபரப்பினுடைய திறன் குறைக்கப்பட்டதன் வாயிலாக அந்த நிகழ்வும் தெளிவாக இடம்பெறுவது, ஒலிபரப்பு இறைச்சலாக கேட்க முடியாத அளவுக்கு உள்ளது. கொடைக்கானலில் 10 கிலோவாட் திறனில் முழுமையான ஒலிபரப்பு கொடுத்தால் தமிழ்நாட்டில் மத்திய தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு என்று 24 மாவட்டங்களைச் சென்ற ஒரு ஒலிபரப்பு திறனை அதிரடியாக குறைத்தது ஏன்? அல்லது ஒலிபரப்பு உபகரணங்கள் தேய்மானத்தால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதா என்பதை கொடைக்கானல் அகில இந்திய வானொலியுடைய பொறியாளர்கள் கவனத்தில் கொண்டு பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சென்னை வானொலியில் இதுபோல பண்பலை நிலைய ஒலிபரப்பினை
நள்ளிரவில் பழுது பார்க்கும் பணியை மேற்கொள்வார்கள். குறிப்பிட்ட இடைவெளியில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை அந்த பழுது நீக்கும் பணியை மேற்கொண்டு அடுத்த நாள் 6 மணிக்கு ஒளிபரப்பு தொடங்கும். எந்த வகையிலும் ஒளிபரப்பு இடையூறு ஏற்படுத்தப்படாது. அதேபோல கோடை பண்பலை ஒளிபரப்பின் திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக பிரசார் பாரதியினுடைய பொறியாளர்கள் குழுவினர் கவனம் மேற்கொண்டு அங்கே சென்று டிரான்ஸ்மிட்டரை ஆய்வு செய்து பழுதுகள் ஏதும் ஏற்பட்டுதான் நீக்கம் செய்து முழு திறனில் ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் கோடை பண்பலை தன்னுடைய நேயர்களை மீட்டு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற தகவல் இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் தனியார் பண்பலைகள் தொடங்கப்பட்டு சக்கை போடு போட்டு வரும் நிலையில் 2001 தொடங்கப்பட்ட இந்த கோடை பண்பலை 100.5 வெள்ளி விழாவை நோக்கி வீரண்டை போட்டுகின்ற ஒளிபரப்பு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டுமே தவிர வீழ்ச்சி அடையக்கூடாது, தளர்ச்சி அடையக்கூடாது, தேய்மானம் அடையக்கூடாது என்று 100.5 கோடை பண்பலை வானொலியர்கள் கண்ணீரோடு கருத்து தெரிவிக்கின்றனர். எனவே 100.5 10 கிலோவாட்டில் மீண்டும் ஒளிபரப்ப பிரசார் பாரதி அகில இந்திய வானொலியினுடைய டைரக்டர் ஜெனரல் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலர், சென்னையில் இருக்கக்கூடிய தென்மண்டல துணை தலைமை இயக்குனர் பிரசார் பாரதி அகில இந்திய வானொலி மற்றும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நிலைய பொறியாளர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கையை மேற்கொண்டு ஒலிபரப்பு திறனை மீட்டெடுக்க வேண்டும். அடுத்ததாக சேலம் ஏற்காட்டில் உள்ள அஞ்சல் ஒலிபரப்பு நிலையம் 103.7 அலைவரிசையில் தருமபுரி நிலைய நிகழ்ச்சிகளை கொடுப்பதாக உத்தரவாகியுள்ளதாம். அப்போது 103.7 சேலத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் கேட்க இயலாத சூழல் ஏற்படுகிறது. எனவே சேலம் மாவட்ட மக்கள் கோடை பண்பலையை கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே 100.5 கொடைக்கானல் அகில இந்திய வானொலி ஒளிபரப்பு திறனை 20 கிலோவாட்டாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பரவலாக பண்பலை வானொலி நேயர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதையும் உடனடியாக பிரசார் பாரதி கருத்தில் கொள்ள வேண்டும். 100.5 கோடை பண்பலை ஒளிபரப்பினுடைய திறனை 20 கிலோவாட்டாக தரம் உயர்த்தினால் கட்டாயம் நேயர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். தெளிவான டிஜிட்டல் தரத்திலான ஸ்டீரியோ ஒளிபரப்பை எல்லா இடங்களிலும் கேட்டு மகிழ இயலும். அடுத்ததாக ஒரு கருத்து நிலவுகிறது. பெங்களூரில் உள்ள எஃப்எம் ரெயின்போ ஒளிபரப்பும் மைசூரில் உள்ள எஃப்எம் ரெயின்போ ஒளிபரப்பும் 20 கிலோவாட்டாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாக நமது வானொலி நேயர் பெங்களூரில் இருக்கக்கூடிய வானொலி வீரகுமார் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மைசூரு அகில இந்திய வானொலி 100.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு திறன் 20 கிலோவாட்டாக உயர்த்தப்படும் போது அதன் மூலம் கோடை பண்பலையினுடைய ஒளிபரப்பு பாதிக்கப்படும். தொலைதூரங்களிலும் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தொலைதூரங்களில் இப்போது ஒளிபரப்பாகி வருகிற அந்த நிலைய ஒளிபரப்பானது மிகுந்த இடையூறை சந்திக்கும், கேட்க முடியாத சூழல் ஏற்படும். எனவே கோடை பண்பலை 100.5 ஒளிபரப்பினுடைய ஒளிபரப்பு திறன் 20 கிலோவாட் ஆக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலை ஏற்படுகிறது என்பதை யாரும் மறக்கவோ முடியாது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிபரப்பு கோபுரம் எவ்வளவு கம்பீரமாக, எவ்வளவு அழகாக நிற்கிறது பாருங்கள். இதைத்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் போதும் காது வழியே செவியில் போவது, இதயம் திறக்கும் இலக்கியம், நீங்கள் வானொலி கேட்கும் நேரம் வாழ்வை உன்னதமாக்கும் நேரம் என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையிலே மிக அழகாக சொல்வார்கள். காற்றில் கேட்கக்கூடிய விஞ்ஞான வீணையாக அந்த ஒலிபரப்பி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஒலிபரப்பின் ஊடாகத்தான் 24 மாவட்டங்களிலும் உள்ள நேயர்கள் செவிமடுத்து தங்கள் பொழுதை போக்கியல்ல, பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கி வருகிறார்கள். இன்று நியூஸ் ஆன் ஏர் ஆப்பின் வழியாக, செயலியின் வழியாக உலகின் எந்த மூலையிலும் இருக்கக்கூடிய வானொலி நேயர் கோடை பண்பலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, அகில இந்திய வானொலியினுடைய அத்துணை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளையும் கேட்டு ரசிக்க இயலும் என்ற டிஜிட்டல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பு திறனை அதிகரிங்கள் என்றால் வானொலி நிலையத்தில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரே வரியில் பதிலளிக்கிறார்கள். செயலியினூடாக கேட்பது என்பது வேறு, வானொலியின் வழியாக கேட்பது என்பது வேறு. வானொலி நிகழ்ச்சிகளை வானொலி பெட்டியின் வழியாக தரைவழி ஒளிபரப்பாக கேட்பதே
மிகவும் காதுக்கு இனிமையாக உள்ளது. கேட்க கேட்க இன்பமாகிறது. கேட்க கேட்க தூண்டும் வகையில் உள்ளது. செயலி என்பது நாம் வாகனத்தில் பயணிக்கும்போது அல்லது வானொலி பெட்டியில் வெளியூர்களில் இருக்கும் பொழுது நாம் செல்பேசியில் செயலியின் வழியாக அந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அப்படியாக அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகள் உலகெங்கிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக, உலக வானொலி நிலையங்களாக உருமாறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ற போதிலும் கூட தரைவழி ஒலிபரப்பு தவிர்க்க முடியாத ஒலிபரப்பு, இன்னிசை ஒலிபரப்பு. எனவே கோடை பண்பலை 100.5 ஒலிபரப்பினுடைய திறனை மீண்டும் 10 கிலோவாட்டாக மீட்டுருவாக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தொலைதூர மாவட்டங்களையும் சென்றடையும் முகத்தான் அதன் ஒலிபரப்பு திறன் 20 கிலோவாட்டாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது வானொலி நேயர்கள் அனைவரின் ஒருமித்த கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது. இந்த கோரிக்கையில் உண்மை இல்லாமல் இல்லை, இந்த கோரிக்கையில் நேர்மை இல்லாமல் இல்லை, நேர்மை உள்ளது. எனவே வானொலி நேயர்களினுடைய கோரிக்கையை வானொலி நிர்வாகம், செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம், பிரசார் பாரதி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். செய்தி மக்கள் தொடர்புத்துறை, செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்ஜி அவர்கள் இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி உடனடியாக கோடை பண்பலையினுடைய ஒலிபரப்பினுடைய திறனை 10 கிலோவாட் அல்ல 20 கிலோவாட்டாக தரம் உயர்த்தி நேர்களை மகிழ்ச்சி வைக்க வேண்டும் என்பது மகரந்த மலர்கள் வலையொலி வேண்டி விரும்பி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியின் குறித்த உங்கள் கருத்துக்களை, மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவிழா கால வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வானொலி கேட்கும் நேரம் வாழ்வை வளமாக்கும் நேரம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் ஜெயக்குமார்.